வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். Oneplus 7 Pro Oxygen OS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு UI இந்த மொபைல் ஃபோனில் போட்டிருக்காங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இல்லாத ஒரு ஸ்கின் UIயில் ஒன் ஆஃப் தி கிளீனஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு அப்படின்னு இந்த Oxygen OS நம்ம சொல்லலாம். OnePlus 3 இல்லாட்டி OnePlus 2 அந்த டைப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா Oxygen OSல எக்கச்சக்க பக்ஸ் இருக்கும். ஏன் OnePlus 3T வந்தப்போ கூட நிறைய பக்ஸ்லாம் இருந்துச்சு ஆரம்பத்தில். ஆனால் இப்போ எவ்வளோ தூரத்துக்கு இந்த Oxygen OS நம்ம கிட்ட நடிச்சோமோ பக்ஸ் இருக்குன்னு நம்ம சொன்னோமோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்க கம்ப்ளீட்டாக மாறி பல விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிளீனான ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பல சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸை உயர்த்தக்கூடிய யூஸ் பண்ணவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உயர்த்தக்கூடிய சின்ன சின்ன அம்சங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த ஹோம் ஸ்கிரீன் இருக்குல்ல, இந்த ஹோம் ஸ்கிரீனை அப்படி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கிரீன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் மெமோ ரைட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல உங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது இந்த பார்க்கிங் லொக்கேஷன் சர்வீஸ். நீங்கள் காரையோ பைக்கையோ எங்கேயாச்சும் பார்க் பண்ணிட்டு அந்த எங்கே பார்க் பண்ணீங்க அப்படிங்கிற லொக்கேஷனை மார்க் பண்ணி விட்டுலாம். கூகுளில் வந்து பார்க்கிங் லொக்கேஷன் கண்டுபிடிக்கிற விஷயம் இருக்குது. பட் ஆனால் ஜிபிஎஸ் இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணுற விஷயம் கூகுள் இன்னும் யோசிக்கல, அதை இவங்க யோசிச்சிருக்காங்க. அடுத்ததாக இதில் இருக்கிற ரீடிங் மோட் மற்றும் இன்வெர்ட் கலர்ஸ். மொபைல் ஃபோனில் அதிகமாக வாசிக்கிறவங்களுக்கு இந்த ரீடிங் மோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீடிங் மோட் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மோடில் வந்துடும். நீங்கள் என்ன வாசிக்கிறீங்களோ அந்த வாசிக்கிறதுக்கான எழுத்துக்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும். கண்ணு ஸ்ட்ரெயின் இல்லாமல் நீங்கள் வாசிக்கலாம். கலர்ஸ் பார்க்குறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக இன்வெர்ட் கலர்ஸ்னு போட்டப்போ எழுத்துக்கள் வந்து கிளியரா கான்ட்ராஸ்டா உங்களுக்கு அது நல்லா கிளீனா தெரியும். படங்கள் ஓரளவுக்கு சரியா தெரியாது, பட் எழுத்துக்கள் கிளியரா தெரியும். இது வந்து இன்வெர்ட் கலர்ஸ். ஓகே, இன்னொரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கு. இந்த ஜென் மோட நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ எனேபிள் பண்ண முடியாது. எனேபிள் பண்ணிட்டு அதை டிசேபிள் பண்ண முடியும் 20 மினிட்ஸ்க்கு இந்த மொபைல் போன்ல எல்லா சர்வீசஸும் கட் ஆயிடும். கால்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம், SMS பண்ணிக்கலாம், அவசரத்துக்கு நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். இது தவிர இந்த ஜென் மோட்ல நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மொபைல் போனை அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு மொபைல் போன்ல இருந்து ஒரு விடுவிப்பு, ஒரு இடைவேளை அப்படிங்கறத இந்த ஜென் மோட் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தும். அடுத்தாக இன்னொரு ஃபீச்சர் எல்லாமே இந்த ஷார்ட்கட் கீஸ் மேல இருந்து நீங்க நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன் ரெக்கார்டர். இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர் வந்து அதிகமான ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்ல நீங்க மொபைல் போன்ல பாக்குறீங்களோ அதை வந்து நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங்காவே நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து இன்டர்னல் இருக்கிற வாய்ஸையும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கும். இல்ல நீங்க பேசணும் அப்படின்னா நீங்க பேசுற மைக்கோடைய வாய்ஸையும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஸோ அப்படி எப்படி வேணா நீங்க செட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்ல போய் டிஸ்பிளேக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் போன் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல ரன் ஆயிட்டு இருக்கு பை டிஃபால்ட். பட் நீங்க பேட்டரி சேவ் பண்ணணும், 90 Hz நமக்கு தேவையில்லை அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 60 Hzல நீங்க போட்டு நீங்க பேட்டரியை சேவ் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன். இந்த மொபைல் போனோட டிஸ்பிளே QC ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுது. பட் QC ரெசல்யூஷன் தேவையில்லை, ஃபுல் HD போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அகைன் இது பேட்டரி சேவிங் இன்னொரு ஃபீச்சர். நீங்க ஃபுல் HD ரெசல்யூஷன் போய்க்கலாம். ஆனா நான் போட்டிருக்கிறது வந்து ஆட்டோ ஸ்விட்சிங் மோட்ல எனேபிள் பண்ணி விட்டுருக்கேன். அப்ளிகேஷனுக்கு தேவையானபடி ரெசல்யூஷனை தானே சூஸ் பண்ணிக்கும் இந்த Oxygen OS. ஓகே, சப்போஸ் ஸ்கிரீன் லாக் ஆயிருக்கு, அந்த நேரத்தில் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்றதுக்கு இந்த Ambient டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த Ambient டிஸ்பிளே ஆப்ஷனுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா மொபைல் போனை பிக்கப் பண்ணாலே உங்களுக்கு Ambient டிஸ்பிளே வர மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டேப் பண்ணா வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது எந்த மாதிரியான கிளாக் வேணும், இந்த Ambient டிஸ்பிளேல எந்த மாதிரியான கிளாக் டிசைன் வேணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அங்க டிஃபால்ட்டா மெசேஜ் ஏதாவது வேணும்னா அதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் போன் லாக்ல இருக்கு, டச் பண்ணோடனே ஒரு டிஸ்பிளே வருது பாத்தீங்களா, கிளாக் மற்றும் நோட்டிபிகேஷன்லாம் வருது. இதுக்கு பேர் தான் Ambient டிஸ்பிளே. மொபைல் போனை பல விதத்தில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு டிஸ்பிளேக்குள்ள தான் இருக்கு. டிஸ்பிளேக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க வால்பேப்பர் சூஸ் பண்ணிக்கிறது பெரிய புதுசாக ஒன்றும் விஷயம் கிடையாது. பட் அது தவிர எந்த மாதிரியான தீம் வேணும், உங்களுக்கு லைட் தீம் வேணுமா டார்க் தீம் வேணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டார்க் தீம் போட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டார்க் யூவே கிடைச்சிரும். டார்க் யூவேலையுமே சரி இந்த ஆக்சென்ட் கலர்ஸ் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை பிடிச்சாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிங்க் வேணும்னா எல்லா ஆக்சென்ட் கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா பிங்க்ல இருக்கும். ஸோ மெனு ஆப்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ரேடியோ பட்டன் செக் பண்றதா இருக்கட்டும், இது எல்லா கலருமே வந்து நீங்க சூஸ் பண்ற கலருக்கு மாறிடும். அடுத்தாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர், சவுண்டுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா கீழே Dolby Atmos அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு டூயல் ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குது. இந்த டூயல் ஸ்பீக்கர்ஸ்ல உங்களுக்கு Dolby Atmos எப்படி இருக்கணும், நீங்க மூவி பார்க்குறீங்களா இல்லை மியூசிக் கேட்குறீங்களா இல்லை உங்களுக்கு என்ன பார்க்குறீங்களோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்றாப்புல ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கணுமா, இது எல்லாத்தையும் நீங்க டால்பியில் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது ஜெஸ்டர்ஸ். செட்டிங்ஸ்ல போய் பார்க்குறப்போ பட்டன்ஸ் அண்ட் ஜெஸ்டர்ஸ் இருக்கு. அதை ப்ளஸ் பண்ணீங்கன்னா குவிக் ஜெஸ்டர்ஸ் அப்படிங்கிற வரும். இங்கே இந்த மொபைல் ஃபோனில் என்னென்ன ஜெஸ்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். பட் என்னென்ன இருக்கு அப்படின்னா
மொபைல் ஃபோன் கால்ஸ் வந்துச்சுன்னா ஃபிளிப் பண்ணா மியூட் பண்ற மாதிரி, இல்ல 3 ஃபிங்கர் ஸ்கிரீன்ஷாட், இல்ல கால் ஆன்சர் பண்றதுக்கு ஒரு ஜெஸ்டர் இருக்கு, டபுள் டேப் டு வேக், மியூசிக் கண்ட்ரோல், அப்புறம் என்ன ஜெஸ்டர் நீங்க வரைஞ்சீங்கன்னா லாக் ஸ்கிரீன் என்ன ஜெஸ்டர் வரைஞ்சீங்கன்னா எந்த அப்ளிகேஷன் திறக்கணும் அப்படிங்கிற செட்டிங், இது எல்லாமே உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு நீங்க என்ன அப்ளிகேஷன் அதிகமா யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்றப்ப நீங்க மாத்தி வச்சுக்கலாம். அடுத்ததாக யூட்டிலிட்டிஸ்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பேரலல் அப்ளிகேஷன்ஸ். உங்களுக்கு தேவையான சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல நீங்க 2 அக்கௌண்ட் நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுல பேரலல் அப்ளிகேஷன் நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். கேமிங் மோடு இருக்கு இந்த மொபைல் போன்ல. ஸோ எந்த கேம் நீங்க லான்ச் பண்றீங்களோ அந்த கேம் நீங்க விளையாண்டுட்டு இருக்கிறப்போ எந்த விதமான உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, நோட்டிபிகேஷன் எந்த பிரச்சனையும் வராம நீங்க ஸ்மூத்தா கேம் விளையாடுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மொபைல் போன்ல இருக்கிற ரிசோர்ஸ், அதாவது ரேமா இருக்கட்டும், இல்ல மெமரியா இருக்கட்டும், இல்ல CPU GPU ஓட ரிசோர்ஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த கேம் விளையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம் இந்த கேமிங் மோட்ல. அதுல பிரத்யேகமா ஃபேனடிக் அப்படிங்கிற ஒரு கேமிங் டீமோட சேர்ந்து ஃபேனடிக் மோட் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு DND டூ நாட் டிஸ்டர்ப், கேம் விளையாடுறப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கேம் விளையாடுறதுக்கான எல்லா ப்ராசஸும் ரெகுலேட் ஆயிரும். நெட்வொர்க்ல இருந்து என்ன ஸ்பீடு வேணுமோ உங்களுக்கு ஃபுல் நெட்வொர்க் ஸ்பீடும் நீங்க கேம் விளையாடுறதுக்கு ஹெல்ப் ஆகும். அடுத்தாக இந்த குவிக் லான்ச் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் இருக்கு. முதல்ல இந்த குவிக் லான்ச்சை எனேபிள் பண்ணி விட்டுருவோம். மொபைல் ஃபோன் இப்போ லாக்ல இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அன்லாக் பண்றோம். அப்படியே பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, தொடர்ந்து பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பல ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டேக் அ வீடியோ, லைப்ரரி, நியூ நோட், வாய்ஸ் சர்ச். அது என்ன மாதிரி ஷார்ட்கட் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். விதவிதமான அப்ளிகேஷன்ல இருந்து விதவிதமான ஷார்ட்கட்ஸ் நீங்க இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த Oneplus Switch அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள்ட்ட Oneplus மொபைல் போன் இருந்துச்சு. இந்த மொபைல் போன் நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா குவிக்கா அந்த பழைய மொபைல் போன்ல இருந்து இந்த புது மொபைல் போனுக்கு டேட்டாவை மாத்துறதுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும். Oneplus இல்லாத மித்த பிராண்ட் மொபைல் போன்ல இருந்து கூட நீங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஆப் டேட்டா இதுல சேவ் ஆகாது. RAM பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் நீங்க எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ ரேம் எப்போ தேவை அப்படிங்கிறத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அதை கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற சிஸ்டம் ரிசோர்ஸை அலோகேட் பண்ணும் இந்த ஃபீச்சர். இந்த ஹோம் ஸ்கிரீன்ல பல விதமான கஸ்டமைசேஷன் நீங்க பண்ணிக்கலாம். ஹோம் ஸ்கிரீனுக்கான செட்டிங்ஸ் இருக்கு. இதுல வந்து வால்பேப்பர் ஃபீச்சர்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது புதிய விஷயம் கிடையாது. பட் ஹோம் ஸ்கிரீனோட செட்டிங்ஸ்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ண உடனே உடனடியாக ஐக்கன் வேணுமா வேணாமா அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம். ஸ்வைப் டவுன் ஸ்கிரீன்ல இருந்து நீங்க எங்க ஸ்வைப் டவுன் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணுமா அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம். ஷெல்ஃப் எனேபிள் பண்ணணுமா வேணாமா, இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஐக்கன் பேக் கூட நீங்க இங்க இருந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்க ஐக்கன் பேக் தவிர பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ற எந்த ஐக்கன் பேக்கா வேணாலும் நீங்க இதுல எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். மொபைல் போனுடைய ஸ்கிரீன் பெருசா இருக்கிறதுனால மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணாத நோட்டிபிகேஷன் வரணுங்கிறது அவசியம் கிடையாது. எங்க இருந்து வேணா ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி கீழே இருந்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஆப் டிராயர் வரும். நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற ஆப்ஸ் எல்லாம் வரும். இதனடா புதிய விஷயம், இது இப்ப எல்லா மொபைல் போன்ல இருக்கிறதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை அப்படி இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஹிடன் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துடும். ஸோ நான் ஹிடன் அப்ளிகேஷன்ஸ்ல நான் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் போட்டு வச்சிருக்கேன்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன் இது எல்லாத்தையும் ஹிடன் அப்ளிகேஷன்ல போட்டு வச்சிருக்கேன். ஹிடன் ஸ்கிரீனை நீங்க எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுடைய வசதிக்கு தவிர நீங்க இந்த நோட்டிபிகேஷன் கீழே இருந்து நீங்க ஸ்வைப் பண்றப்போ நோட்டிபிகேஷன் டாகிள்ஸ்லாம் வருது. குவிக் டாகிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குவிக் டாகிள்ஸ்லாம் வருது. ஸோ இதை வந்து 2 பேஜ்ல உங்களுக்கு தேவையான ஐக்கன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணது நீங்க வேணும் இல்லாட்டி வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எடிட் பட்டனை பிரஸ் பண்ண வேண்டியது. எடிட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணாத ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இதை டிராக் பண்ணி இதில் போட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியா மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். கேமராக்குள்ள போய் கேமரா ஃபீச்சர்ஸ்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ OnePlus 7 Pro மொபைல் ஃபோனில் 3 லென்ஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 லென்ஸ் சிஸ்டம்லையும் வேற வேற விஷயம் பார்க்கறதுனால ஒன்று வந்து டெலிஃபோக்கஸ், ஒன்று வந்து வைட் ஆங்கிள்ங்கிறதுனால அந்த லென்ஸ் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான டாகிள் இங்கே கீழே கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக HDR வேணும் வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் ஆட்டோ HDR வேணுமா அப்படிங்கிறத அந்த டாகிள் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே இது எல்லாமே போட்டோ மோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். வீடியோ மோட்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1080p வீடியோ எடுக்கணுமா இல்லை 4K வீடியோ எடுக்கணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட் மோடு இருக்கு, பேனோரமா மோடு இருக்கு, நைட்ஸ்கேப் மோடும் இருக்கு. ஸ்வைப் அப் பண்ண உடனே எக்ஸ்ட்ரா நிறைய மோட்ஸ்லாம் இதுல இருக்கு. வீடியோ, போட்டோ, போர்ட்ரேட், நைட்ஸ்கேப், ப்ரோ மோட், டைம் லேப்ஸ், பேனோரமா, ஸ்லோ மோஷன் மற்றும் செட்டிங்ஸ். ப்ரோ மோட்ல மட்டும்தான் உங்களுக்கு 48 மெகா பிக்சல் ஷாட் எடுக்க முடியும். மித்த எல்லா மோட்லயுமே 48 மெகா பிக்சல் குவாட் பே டெக்னாலஜி மூலமா 4ஆல் வகுத்து 12 மெகா பிக்சல் ஷாட் தான் உங்களுக்கு சேவ் ஆகுது. ஸோ இந்த மோட்ல ப்ரோ மோட்ல போயிட்டு நீங்க ரா மோட்ல போட்டோ எடுக்கணுமா இல்ல ஜேபேக்லயே 48 மெகா பிக்சல் ஷாட் வேணுமா அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒன்லி அவைலபிள் இன் ப்ரோ மோட். செட்டிங்ஸ்ல போயிட்டு கஸ்டமைஸ் மோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் கேமரா அப்ளிகேஷன்ல நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய மோட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணி அதை வந்து உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டர்ல நீங்க மாத்தி வச்சுக்கலாம். அதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸ் எடுக்கிறப்போ
வைட் ஆங்கிள் லென்ஸ்ல போட்டோ எடுக்கிறப்போ அந்த போட்டோ வித்தியாசமா இல்லாம ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அப்படின்னா வைட் ஆங்கிள் கரெக்ஷன் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கணும். மேனுவல் HDR வேணுமா வேணாமாங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஷட்டர் ஸ்பீட், கிரிட், அப்புறம் செல்ஃபில போட்டோவை மிரர் பண்ணணுமா, ஹிஸ்டோகிராம் எனேபிள் பண்ணணுமா, ஹிஸ்டோகிராம் ரெஃபரன்ஸ் லைன் வேணுமா உங்களுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க செட்டிங்ஸ்ல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த OnePlus 7 Pro மொபைல் போன்ல இருக்கிற Oxygen OSல இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது OnePlus 7 Pro மொபைல் போனுக்கு மட்டும் கிடையாது. OnePlus 7 மொபைல் போன் சில முக்காவாசி அப்ளிகேஷன் OnePlus 60, OnePlus 6 எல்லா மொபைல் போன்லயும் வேறு வாரியா உங்களுக்கு வந்துடும். ஆக OnePlus கம்பெனில இருந்து எந்த மொபைல் போன் நீங்க வச்சிருந்தாலும் இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல OnePlus மொபைல் போன் இல்லாட்டியும் OnePlus மொபைல் போன் வாங்கினா என்னென்ன அம்சங்கள்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி பல பதிவுகள், விரிவான பதிவுகள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.